சொல்றதா இல்ல 9ஆம் தேதி பராசக்தி வரக்கூடாது, வந்ததுன்னு எங்கேயுமே ஓடாது. இன்னைக்கு வேலை கிழமை இல்ல, விஜய் கிழமை தான். காயிலையும் பிளாஸ்ட், இன்னைக்கும் பிளாஸ்ட், சும்மா பிளாஸ்டே தான். ஒன்னு படம் அடிக்கிறோம், அப்புறம் அரசியல ஜெயிக்கிறோம்னா பொங்கலுக்கு வந்து யாருமே வரக்கூடாது. காசுக்கு வந்தா உள்ள தெரியும், எப்படின்னு தெரியும். பாட்டு தளபதி அந்த ஒரு வார்த்தை தான் ப்ரோ. தளபதி 2026 நாங்க தான், எப்பயுமே நாங்க தான் ப்ரோ. 2026 நாங்க தான் ப்ரோ. தளபதி தரிசனம் ப்ரோ, செமையா இருக்கு ப்ரோ. 26ல கண்டா, 26ல கண்டா. சூப்பரா இருந்துச்சு, எக்ஸ்பெக்ட் அளவோட பயங்கரமா இருந்துச்சு. இது பிளாஸ்ட் தான். எல்லாருமே சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு அப்படின்ட்டு. ஆனால் இந்த சாங் வந்து விவேக் ஆக்சுவலி போட்டு லிரிக்ஸ் போட்டுக்கிறாரு, வேற லெவலில் போட்டுக்கிறாரு ப்ரோ. சான்ஸே கிடையாது, சூப்பராக போட்டுக்கிறாரு. தெளிவா பயங்கரமாக இருந்துச்சு. தெளிவா ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது நாளே காணும், எக்ஸ்பெக்ட் செலிப்ரேஷனா உள்ளே வந்து பாருங்க. செலிப்ரேஷனா அடுத்த ஷோன்னா 7:30 ஒன்று போகுது. அந்த செலிப்ரேஷன் பாருங்க. செலிப்ரேஷன்னா என்ன இதில் பார்ப்பீங்க. நேரத்தில் எங்கள் தளபதி இந்த ஸ்டெப் என்ன வயசாகுது. செகண்ட் சிங்கிள் செலிப்ரேஷனு எங்களுக்கு மட்டும்தான் ப்ரோ, வேற யாரும் 50 வயசு ஆக போகுது ப்ரோ. அவர் டான்ஸை பார்க்குறீங்களா? அவ்வளோ வந்தா எல்லா ஸ்டெப் வர கிளாசிக்லேருந்து வெஸ்டர்ன்லேருந்து எங்கள் தலை அப்படி வகுறாப்புலட்ரு எல்லா டான்ஸும் சாப்பிடல. என்ன டான்ஸு சொல்லு தலைவா. பராசக்தி எது வேணா வட்டம் தலைவா, அது நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. பராசக்தி சிவகார்த்திகேயனை நம்ம குறை சொல்ல முடியாது, சிவகார்த்திகேயனை சொல்லவே முடியாது. அது யார் வர வைக்கலாம், அது யாரு ப்ரொடியூசரு, யார் படம், அது யாரோட கதை, அது எல்லாமே தெரியும். புரியுதுங்களா? நீங்க எது வேணா விட்டுருங்க. 9ஆம் தேதி கூட உங்க ப்ரொடியூசர் உதயநிதி கிட்ட சொல்லி வைங்க. 9ஆம் தேதி நம்ம தான் தலைவா. ஜனநாயகன் ஃபுல்லா பிளாஸ்ட் ஆக போகுது. புரியுதுங்களா? தலை உதயநிதி கிட்ட சொல்லி வைத்தல, ப்ரொடியூசர் கிட்ட 9ஆம் தேதி பராசக்தி வரக்கூடாது, வந்ததுன்னு எங்கேயுமே ஓடாது. தளபதி தான் அங்க. தளபதி என்றும் டிவிக்கு பயங்கரமா இருந்துச்சு. வர மாதிரி தமிழக வெற்றி கழகம்னா நல்லா செம்ம ஸ்டாக் உள்ள. தளபதியை பாருங்க, நர்சல் ஆகுது. புரியல? ஐயோ, அது ஏன் சொல்ல போன உள்ள வந்து பாருங்கண்ணா, சாங்கல தீ ஆகுதுண்ணா. பொங்கலுக்கு நாங்க தான் வாய்ஸ் போயிச்சு பாட்டா. எனக்கு நான் புள்ளடா சவுண்ட் கேக்குதா நீ பேசுறது? ஓ பாட்டா மச்சானா வேற ரவுண்டா. டிவிக்கே தானா அட்ஜஸ்ட் என்ன டிவிக்கே தான். காலைல தளபதி சொன்னார் பாரு, டிவி கேடா ராக்கி தேட்டர் தளபதி கோட்டை, முருகன் தேட்டர் தலை கோட்டை, அந்த மாதிரி கரெக்டா இருக்கணும். நான் 2026ல ஒரு வாட்டி சூரியன் மாதிரி, அதுக்கப்புறம் ஏந்தே நிக்காது, அப்படியே மறைஞ்சு போனதுதான். இன்னைக்கு வேலை கிழமை இல்ல, விஜய் கிழமை தான். காயிலையும் பிளாஸ்ட், இன்னைக்கும் பிளாஸ்ட், சும்மா பிளாஸ்டே தான். பாட்டு சூப்பராக இருந்துச்சு, எல்லாம் வைபாக இருந்துச்சு. தளபதிக்கோசம் எதுனா மாரி இருந்தது. தளபதியோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், டான்ஸு எல்லாமே ஃபயராக இருந்தது. அனிருத் பிஜிஎம்மும் பயங்கரமாக போட்டிருக்காரு. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி அந்த பாட்டாக தான் இருக்குது. நட்சத்திரத்தை எண்ண முடியாது, தளபதியை வெல்ல முடியாது, அவ்வளோதான். நல்லா எழுதியிருக்காங்க, சூப்பராக எழுதியிருக்காங்க, பக்காவாக எழுதியிருக்காங்க. தளபதி கோசமே பார்த்து பொலிட்டிக்கலுக்காகவும் படத்துக்காகவும் பார்த்து ரெண்டுத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி எழுதியிருக்காங்க. பிஜிஎம்ஸுமே கரெக்டாக இருக்குது. ட்ரெய்லரில் வந்த பிஜிஎம்ஸ் வச்சு தான் அந்த பாட்டே தான் இருக்குது. தளபதி பேரை வச்சு தளபதி கோசமே அந்த பாட்டு எழுதுன மாதிரி இருக்குது. இருந்தாலும் நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, எல்லாரும் ரசிக்கிற மாதிரி இருக்குது. பாட்டு சூப்பராக இருக்கும். அடுத்த சர்க்கார் ப்ரோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா. ஏன்னா இதுதான் தளபதியோட லாஸ்ட் மூவி. நான் போன லாஸ்ட் சிங்கிளுக்கும் வந்திருந்தேன், தளபதி கச்சேரிக்கும் வந்திருந்தேன், இப்போ இதுக்கும் வந்திருக்கேன்.
ஜனவரி எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஜனவரி 9 கம்பல்சரி போயிடுவேன். இப்போ தளபதி இதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டேது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து நான் ஃபஸ்ட்டு தேட்டரில் பார்க்க ஆரம்பித்த படமே வந்து தளபதியோட மூவி தான். அவர் மூவி பார்த்தது தான். எங்கள் அப்பாலாம் அஜித் ஃபேனு. ஜில்லா படத்துக்கு நான் உதயம் போனேன். எங்கள் அப்பா வந்து இங்கே ரெட்டில்ஸில் ராதா தேட்டர் போனார் வீரம்க்கு. நானும் எங்கள் அண்ணன் உதயம் போனோம். அந்தமாரிலாம் இருந்து நாங்கள் அவ்வளோ தீவிர ஃபேனாக இருந்து வந்தோம். இப்போ அவர் பார்த்தீங்கன்னா இப்போ நடிக்க மாட்டேன்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப ஃபீலிங் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் அதே டைம் அவர் எல்லாத்தையும் விட்டு நம்மளுக்காக வராருன்னா நம்ம அவர் ஆதரிக்கணும். இப்போ அவர் விட்டு வராருன்னா அவர் யார் வர சொன்னது அதுமாரி யாரும் கேட்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 படம் நடித்தாலே அவர் எவ்வளோ வருது? 200 கோடி கூட 600 கோடி வந்ததுண்ணா. ஆமாம் இல்லையா? ஒரு ப்ரொடியூசர் பணத்தை போட்டு அவர் லாபம் வருதுன்னு தெரிஞ்சாலும் இப்போ தளபதிக்கு வந்து படம் ஓடுதோ இல்லையோ அவர் நடிச்சுட்டு போயிடலாம். ஒருத்தர் ஹார்ட் ஒர்க் பண்ணனா எவ்வளோனா பண்ணி பணம் சம்பாதிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 600 கோடி. அப்போ 5 வருஷத்துக்கு அவர் எவ்வளோ 500-600 ஆச்சு 300 crores ஆச்சுண்ணா. ஓகேவா? ஒருத்தர் ஆட்சியிலேருந்து 3000 கோடி கொள்ளையடிக்கிறதுக்கும் ஒருத்தர் வெளியிருந்து 3000 கோடி சம்பாதிக்கிறத விட்டு நான் மக்களை நல்லது பண்ண வரன்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை வந்து மக்கள் வந்து புரிஞ்சுங்க. தயவு செஞ்சு அவர் யார் விட்டார் சொந்து அப்படி யாரும் கேட்காதீங்க. இப்போ விஜயண்ணா மட்டும்தான் அதிகம் சம்பாதிக்கிறான்னு சொல்ல, அவரோட பெரிய பிஸ்னஸ் நல்லா இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டு வர சொல்லுங்க. 200 கோடி சம்பளம் விட்டு வர சொல்லுங்க. கம்பெனி ஈத்து மட்டும் வர சொல்லுங்க. நான் இவங்க வந்து நிற்கிறேன்ட்டு எவனும் வரமாட்டான். அவங்களோட இமேஜ் டேமேஜ் ஆகும். அரசியல் பராசக்தி அது ஒன்றும் ப்ராப்ளம்னா யார் அதோட என்ன ஒரு மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அவங்களோட ஹேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அஜித் ரசிகருமே இப்போ தளபதிக்கு தான் சப்போர்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கமல் ரசிகர் ரஜினி ரசிகர் எல்லாமே இப்போ ஒரு பக்கம் யார் பக்கம்னு ஜனங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ அவங்க எல்லாமே இந்த பக்கம் வந்துடுவாங்க. இது போயிட்டு நம்ம நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணோம்னா பொங்கல் நிறைய லென்த் நாள் லீவ் இருக்குது. இப்போ 2 நாள் 3 நாள் போனாலும் அப்படியே பராசக்தி கலெக்ஷன்ஸ் வரும். அந்தமாரி போனால தான் பராசக்தி ரிலீஸ் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா கத்தியும் பூஜை ரிலீஸ் பண்ணாங்க. பூஜையுமே ஒரு மாதிரி சூப்பரான படம் தான். ஆனால் அது வந்து யாருக்குமே தெரியாது. அது போட்டதுக்கப்புறம் தான் தெரியும். அதேமாரி தான் இப்போ படம் யார் படம் எப்படி வருது அது கம்பல்சரி ஓடும். தளபதி படம் எனி டைம் ஓடும். ஃப்ளாப்பாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி. இப்போ அதே இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ பிரதீப் பண்ணா கூட இப்போ நல்லா நடிச்சிட்டு வராரு. அவர் படம் ஃபஸ்ட்டு படம் வந்து லவ் டுடே நல்லா நடிச்சா. கோமல் சூப்பராக டைரக்ட் பண்ணியிருப்பார். இப்போ படம் லாஸ்ட்டாக டிராகன் எல்லாமே பண்ணார். இப்போ டியூடுமே நல்லா தான் இருக்குது. இவனா நான் 3 வாட்டியும் நல்லா கலெக்ஷன் நடிச்சுனே வரான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் கெடுக்கிறாங்க. ஒரு காலத்து தளபதி எப்படி கெடுத்தாங்களோ நல்லா நடிச்சுனா பார்த்து அதேமாதிரி நெகட்டிவ் ரிவ்யூ போட்டு கெடுக்கிறாங்க. ஆனால் அவர் இதேமாரி சோஷியல் மெசேஜ் நல்லா சொல்லிட்டு வரார். கோமாளி படத்துலேருந்து சரி, லவ் டுடேலேருந்து லவ்வோட மெசேஜும் சரி, இப்போ டியூட்டில் ஒரு நல்ல மெசேஜ் எல்லாமே. ஆனால் தளபதி சத்தியமாக இன்னுமே ஏஜ் வந்து 53 ஆனால் கூட அப்படி எஃபெக்டிவாக ஆடுறாரு. நம்மளால அதுமாதிரி ஆடே முடியாது. அதுதான் உண்மை. நம்மளால வாய்ப்பே கிடையாது ஆடுறதுக்கு. இப்போ நம்ம அப்படி ஆடுறாரு. அவ்வளோ எஃபெக்டிவாக ஆடுறாரு. கடைசியும் தளபதி தான் எனி டைம். கோலிவுட் ஜிசட்னு சும்மா சொல்ல. ஆனால் ஜனவரி 9 நான்லாம் எனக்கு என்ன வேலை இருந்தாலும் விட்டு நான் கம்பல்சரி வந்துடுவேண்ணா. ஜனவரி 9 தான் எனக்கு மெயின் டேவே. அடுத்த வருஷம் 2026 பிறந்து. ஓகேவா? அதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா நம்ம தளபதி நமக்காக வராரு. அவங்க எல்லோரும் ஆதரித்து இது பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணணும் 2026 மக்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ நீங்களே பார்த்தீங்க கரூர் சம்பவத்தில் எவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சுன்ட்டு. இப்போ ஒரு காலத்தில் விஜயகாந்த் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி தான் தளபதியை பண்ண பார்க்குறாங்க. இப்போ எல்லாருக்கிட்ட மொபைல் நெட்வொர்க் எல்லாம் இருக்கிறதுனால மக்களுக்கு உடனே தெரிஞ்சனால தான் இப்போ இந்த இஷ்யூமே வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆச்சு. இல்லைனா எப்படி முடிக்கிருப்பாங்களோ விஜயகாந்த் ஒரு காலத்தில் எப்படி அவர் முடுக்கினாங்களோ அதேமாதிரி இப்போ தளபதியும் முடிக்கிருப்பாங்க. ஆனால் அவர் என்றைக்குமே முடிக்க முடியாது. என்றைக்குமே நாங்கள் அவருக்கு இருக்கோம். ஓகே நான் ரொம்ப நன்றி ப்ரோ. படம் வந்து அந்த மாதிரி இருக்க போதுன்னு இப்பே தெரிஞ்சு போச்சு. உள்ள பாட்டே அதிரடி வெடி படம்லாம் சூப்பரா இருக்க போகுது ப்ரோ. ஜனவரி 9 மட்டும் தான். ஜனவரி 9 ஸ்கிரீன் கிளியும் கன்ஃபார்ம். அது தள்ளுபடியே கிடையாது. கண்டிப்பா ஸ்கிரீன் கிளியுது ப்ரோ. சமஸ்டபே கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க. 9 பிரிக்கிறோம் புரியல. ஜனவரி 9 பராசக்தி ஸ்கிரீன் தாராங்களான்னு பாருங்க ப்ரோ. அதுக்கலாம் ஜனநாயகம் தான். பராசக்தில கிடையாது. பிளாஸ்ட் அவருக்கு என்ன எழுதுன மாதிரி இருந்துச்சு சாங் எப்படி இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போது? எல்லாமே தளபதிக்காக தான். எல்லாமே எழுதுனது நடித்தது எல்லாம் டைரக்ஷனு ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரி எல்லாமே தளபதிக்காக தான். எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஜனவரி 9 பிளாஸ்ட் அருமையாக இருந்தேன் நண்பா. இந்த மாதிரி என்ன பண்ணுறது, ஒரு பக்கம் சோகம் இருந்தாலும் ஒரு பக்கம் கொஞ்சம் மனசந்தோஷம். ஏங்க என்னங்க தளபதியை பற்றி விமர்சனம் பண்ணுற அளவுக்கு நம்ம இருக்கிறோம். என்னங்க ஏங்க அவரெல்லாம் கடவுளுங்க. அவரு நடந்துட்டே கடவுளுங்க. தோத்துரும். எங்களுக்கு அடுத்த பணி இருக்குது, மக்கள் பணி இருக்குது. அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். எங்களை அடுத்த நகர்த்திட்டு இருக்காரு. இங்கே எப்படி நாங்கள் சாதித்தோமோ அதே மாதிரி மக்கள் பணியிலையும் நாங்கள் சிறப்பாக செஞ்சு அவரை அரியானஸில் உட்கார வைப்போம். 2026 பழைய சூரியன் மறைஞ்சு புது உதயம் பிறகுது. இந்த உதயத்தில் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் ஒரு விடியலே இருக்கும். தூய சக்தி மட்டும்தான். எங்கள் தலைவர் சொன்னார் போட்டி வந்து ஒன்று டிவிக்கே ஒன்று டிஎம்கே.
இனிமேல் டிவிக்கு மட்டும்தான் இங்கே இருக்கும். டிஎம்கேன்றதை காணாம போவோம், காணாம போனோம் வைப்போம். சொல்றதா இல்லை கச்சேரி தளபதி கச்சேரி தான். அதான் ப்ரோ எங்க அண்ணன் வி கச்சேரி தான். ப்ரோ சாங் எப்படி இருக்கலாம் வீட்டில் போய் தான் ப்ரோ தரணும். தளபதி தரத்துறது தான் ப்ரோ, வேற மாதிரி ப்ரோ. செகண்ட் சிங்கிள் தான் ப்ரோ, படம் ரிலீஸ் ஆகல ப்ரோ. பார்த்தீங்களா ப்ரோ தளபதி ஜான் 9 தெரிக்க விடுறோம் ப்ரோ. தளபதி தான் ப்ரோ. 2026 எங்களால் முடிஞ்சது நிப்பாட்டு வைப்போம் ப்ரோ. சிஎம் ஆக முடிஞ்சா நிப்பாட்டுவோம், ஆகலையா கூட நிற்போம் ப்ரோ. தளபதி பார் எவர் ப்ரோ, வேற மாதிரி ப்ரோ. புரியல ப்ரோ, பயங்கரமா இருக்கும் ப்ரோ. ஏன் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? செகண்ட் சிங்கிள் தான், இன்னும் படம் வந்தா பயங்கரமா இருக்கும். 2026 வெற்றி நமது தளபதி வெற்றி. 2026 வெற்றி 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 வெற்றி. சாங் வேற லெவல் தான். சும்மா இருந்தாலும் பார்த்துக்க வச்சுனா அத்த வருஷம் தேட்டது படம் ரிலீஸு நான் போயில ஜனவரி 9 தேட்டர் ஃபிளாஷ் தான். 1000 கோடி தான். 2000 கோடி வந்துச்சு. 2026 வசூல் நாங்கள் தான். அத்த வருஷம் தளபதி முதல்வர் விஜய் அத்த வருஷம் நம்ம தான் தளபதி. தலைவா வாங்க நம்ம திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளர் அவர் தான் செயலாளர் இருக்காரு. தளபதி சாங் வேற லெவல்ல இருக்குது. உள்ள போய் பார்த்துட்டு வந்துட்டேன். சாங்னா சூப்பர் சாங். அப்படியே டான்ஸ் வேற லெவல் தனது வைப்ரேஷன் வேற 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 லெவல் மாசா இருக்குது. ஜனநாயகம் சாங் ஹிட் ஆகும். சாங் ஹிட் அண்ணா டிவிக்கேண்ணா வேற எந்த படமோ வராதுண்ணா. டிவிக்கே மட்டும் தானா கொடி என்னைக்குமே நடிச்சிருக்கோண்ணா. ஜனவரி 9 தேட்டரே இருக்காதுண்ணா. பிளாஸ்ட் தான், பிளாஸ்ட் பராசக்தி வீட்டிலே இருக்க சொல்றான். வீட்டில் போக சொல்லுங்க பாய். ப்ரோ எல்லாம் மாஸ் ப்ரோ. இப்போ சின்ன என்ன பார்த்தீங்கன்னா காலைல வேற மாதிரி இருந்துடா, வேற மாதிரி அதே மாதிரி உள்ள போய் ஒரே செல்ஃபி போஸ்ட் வச்சு பாருங்க. அவ்வளோதான் தேட்டர் பிளாஸ்ட் எல்லாம் குதிக்கிறானுங்க. ஒருத்தர் நிற்கிறா ப்ரோ, எல்லாம் சூப்பர் மாதிரி பார்க்குறானுங்க. பார்த்துட்டா ஃபுல்லாக பிளாஸ்ட் தான். ஏரியாவே வைப் ஆகுது தெரியுமா? ஃபுல்லா இதே போய் தான் போட்டி டிஎம்கே அது சார் டிஎம்கே இல்லை டிஎஸ்எக்டி டிஎம்கே. தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ அதெல்லாம் அப்படியே ப்ரோ அந்த ஒரு ஸ்டெப்புக்காக தான் ப்ரோ மைண்ட் ப்ளோவிங் ப்ரோ. யூ ப்ரோ அதான் தான் சொல்றேன். பார்க்கறாங்க சூப்பரா ப்ரோ. திருவிழா ப்ரோ, ஃபெஸ்டிவல் ப்ரோ, ஃபெஸ்டிவல் ப்ரோ. திருறானுங்க ப்ரோ உள்ள. செகண்ட் சிங்கிள் தான், இது ட்ரைலர் தான். இனி வந்து ஆட்டமே இருக்கு எல்லாரும் ப்ரோ. ப்ரோ அவங்க கணக்கில் இருந்தாங்க ப்ரோ. சின்ன என்ன சொல்லியிருக்காரு துப்பாக்கி கொடுத்தவர்கிட்ட எப்படி ப்ரோ? நான் சொல்லேன் தனியாக இருக்கும், அவங்க தனியாக இருப்பாங்க. நம்ம தான் எப்பவுமே